அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். தென்னீர் அடுபுற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கு இனியது இல் அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? தென்னீர் அப்படின்னு சொன்னால் தெளிந்த நீர், அடு அப்படின்னா சமைத்த, புற்கை அப்படின்னா கஞ்சி. சரிங்களா? அதாவது கஞ்சி நல்ல தெளிந்த கஞ்சிங்க, ஃபுல்லாக தண்ணி நிறைய, கொஞ்சம் தான் சாதம் இருக்குது அதில், கஞ்சி சமைத்த அந்த கஞ்சி ஆயினும். சரிங்களா? அதுதான் நல்லது. சமைத்த கஞ்சி ஆயினும் தாழ் தந்தது அப்படின்னா நம்முடைய முயற்சியால் கிடைத்தது, நம்முடைய உழைப்பால் கிடைத்தது. நம்ம உழைப்பால் கிடைத்த அந்த கஞ்சியை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உண்ணலின் அதை விட ஊங்கு, அதை விட இனியது இல், அதை விட சிறந்தது இல். ரொம்ப அழகாக வள்ளுவர் சொல்கிறார். பார்த்தீங்களா எப்படி? நீ உழைச்சி கொஞ்சம் கஞ்சி குடித்தா கூட அதுதான் பெருமை தரும். அதனால் உழைத்து சாப்பிடு. அது கஞ்சியாக இருந்தாலும் அது சிறப்பு. அதாவது ஏழ்மை இருந்தாலும் சிறப்பு, வறுமை இருந்தாலும் சிறப்பு. எப்பொழுது நீ உழைத்ததன் பலனை நீ சாப்பிட்ற. சரிங்களா? உழைப்பால் கிடைத்து அதன் பயனாக நீ ஒரு கஞ்சி தான் குடிக்கிறன்னா அதுதான் பெருமை வாய்ந்தது. நன்றி, வணக்கம்.